ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஸ்பெஷல். இன்றைக்கி வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக இனிப்பு சீடை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி ரொம்ப ஈஸியாக இனிப்பு சீடை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சீடை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 2 கப் அளவு வறுத்த பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வறுத்த பச்சரிசி மாவு இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஒரு 2 கப் அளவு பச்சரிசியை ஒரு 2 தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதை ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்புறம் அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு துணியில் 15லேருந்து 20 நிமிஷம் காய வச்சு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் அதை லைட்டாக வறுத்து எடுத்துருங்க. என்கிட்ட ஆல்ரெடி மில்லில் கொடுத்து அரைச்சி வறுத்த மாவு இருந்தது. ஸோ அந்த மாவு தான் இந்த சீடைக்கு இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாவை ஒரு சல்லடை வச்சு சலிச்சு எடுத்துடலாம். அப்போ ஏதாவது கட்டியோ தூசியோ இருந்தால் அது அப்படி தனியாக மேலே தங்கிரும். அது நமக்கு தேவையில்லை. அதை ரிமூவ் பண்ணிடலாம். இனி இந்த சீடைக்கு தேவையான சீனி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1.25 கப்லேருந்து 1.5 கப் அளவு சீனி, சுகர் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 3 ஏலக்காய் இதையும் போட்டு அதை நல்லா பட்டு போல் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இனி இந்த சலிச்சு வச்ச மாவில் கொஞ்சமாக உப்பு போடலாம். ஒரு 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக போட்டால் போதும். கூடவே ஒரு முட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நெய் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சு அந்த சீனியிலேருந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு எடுத்து போடுங்க. எல்லாத்தையும் போடணும்னு இல்லை, உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக லேசான சூடுள்ள தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா சப்பாத்தி மாவு இல்லைன்னா கொழக்கட்டைக்கு பிசைகிறது மாதிரி நல்லா அந்த மாவை பிசைஞ்சிருங்க. பாருங்க, ரொம்ப தண்ணி போலே இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் சீடை நமக்கு உடையாமல் கரெக்டாக வரும். இப்போ இந்த மாவில் இருந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து அதை உள்ளங்கையில் வச்சு சின்ன பால் போல் உருட்டிடுங்க. இந்த விரிசல் ஒன்றும் இல்லாமல் இந்த மாதிரி உருட்டிட்டு அதை பெருவிரல் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் பால் ஷேப்லேயும் போடலாம், இல்லைன்னா இந்த ஷேப்லேயும் பண்ணி போடலாம். இப்படியே மீதி உள்ள மாவுலையும் சீடை உருட்டி வச்சிடலாம். எல்லா மாவுலையும் சீடை உருட்டி வச்சாச்சு. இனி இதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். அதுக்கு ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு 2-3 சீடையை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி அது உடையாமல் வருதான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 2 பக்கமும் சீடை நல்லா பொரிஞ்சு நல்ல மொறுமொறுனும் பொன்னிறமாக வர்றது வர அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், சீடை உடையாமல் நல்ல சூப்பராக வந்திருக்கு. இப்படியே மீதி உள்ள சீடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பேட்ச் போடும்போது நீங்கள் எடுத்துருக்கிற ஆயிலை பொறுத்து ஒரு 5-6 சீடை மொத்தமாக ஃப்ரை பண்ணி எடுங்க. போட்டதும் உடனே திருப்பி போட்டுறாதீங்க. அது லைட்டாக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா மிதமான சூட்டில் வச்சு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டு பொரிய விடுங்க. அப்போ தான் உள்ளேலாம் நல்லா குக் ஆகி நல்லா மொறுமொறுன்னு வரும். அந்த எண்ணெயில் வர்ற பபிள்ஸ்லாம் அடங்கினதும் அந்த ஆயிலெல்லாம் வடிகட்டிட்டு வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே மொறுமொறுன்னு இனிப்பு சீடை ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் நான் சொன்ன இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சீடை செமையாக வரும். நான் சீடை ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணும்போது வெறும் தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். அதில் முட்டையோ இல்லைன்னா நெய்யோ ஒன்றுமே ஆட் பண்ணலை. அது ஃப்ரை பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே திக்காக கல் போல் இருந்தது. 2வது பேட்சில் தண்ணி கூட வெறும் நெய் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன், முட்டை ஆட் பண்ணலை. ஸோ அது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. பட் ஹார்டாக தான் இருந்தது. முட்டையும் நெய்யும் சேர்த்து பண்ணும்போது நல்லா வெளியே மொறுமொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்தது. நீங்கள் இதில் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் கூட வச்சு பண்ணலாம். தேங்காய் பால் ஊற்றி பண்ணும்போது
நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் பால் கூட நீங்கள் வந்து சீனியும் கலந்து நல்ல மிதமான சூட்டில் வச்சு லைட்டாக கொதிக்க விட்டுட்டு இருக்கிற மாவு கூட போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சீடைக்கு தட்டுங்க. நீங்கள் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது நெய் ஆட் பண்ண தேவையில்லை. அப்படி தேங்காய் பால் நெய் ரெண்டுமே ஆட் பண்ணும்போது அது நல்லா விரிஞ்சு அது கேக் மாதிரி ஆகிரும். ஸோ வந்து ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுங்கள். தேங்காய் பால் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா நெய் ஆட் பண்ணி பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு சீடை வந்து வெளியே மொறுமொறுனும் உள்ளே சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த இனிப்பு சீடையை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் சௌமியா.